வெள்ளப்பெருக்குக்குப் பிறகு முழு உலகமும் ஒரே மொழியை பேசியது. எல்லா ஜனங்களும் ஒரே விதமாக பேசினர். ஜனங்கள் கிழக்கே இருந்து பயணம் செய்து சினையார் நாட்டில் ஒரு சமவெளியைக் கண்டு அங்கே தங்கினர். மேலும் ஜனங்கள், நமக்காக நாம் ஒரு நகரத்தை நிர்மாணிக்க வேண்டும், ஒரு பெரிய கோபுரத்தை வானத்தை எட்டும் அளவு கட்ட வேண்டும். நாம் புகழ் பெறுவோம், அது நம்மை ஒன்றுபடுத்தும், பூமி எங்கும் பரவி போகாமல் இருக்கலாம் என்றனர். பின்பு ஜனங்கள் கற்களை பயன்படுத்தாமல் செங்கற்களை பயன்படுத்தி வீடு கட்டினர். சாந்துக்கு பதிலாக தாரை பயன்படுத்தினர். கனமான கற்கள் மற்றும் அவற்றை துல்லியமாக வடிவமைத்த கோபுரம் தரையிலிருந்து சீராக உயர்ந்தது. அது உயரமாக வளர்ந்ததால் மைல்களுக்கு அப்பால் தெரிந்தது. அதன் மகத்துவத்தால் மக்கள் தங்கள் திறன்களில் அதிக நம்பிக்கையுடன் பெருமை கொண்டனர். கோபுரம் முடிவடையும் தருவாயில் தங்கள் விருப்பங்களில் அதிக திமிர் பிடித்தவர்களாகவும் வளர்ந்தனர். மக்கள் அவர்களின் சாதனையில் மகிழ்ந்தார்கள். அவர்கள் தங்கள் மகத்துவத்தை பற்றி பெருமையாக பேசினர். மேலும் அவர்களின் படைப்புகள் வானத்தை துளைப்பதைக் கண்டு வியந்தனர். அவர்களின் பெருமைக்கு எல்லையே இல்லை. மேலும் அவர்கள் தேவனின் அதிகாரத்தையும் சவால் செய்ய முடியும் என்று நம்பத் தொடங்கினர். கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவதை பார்வையிட்டார். கர்த்தர், இந்த ஜனங்கள் அனைவரும் ஒரே மொழியையே பேசுகின்றனர். இவர்கள் சேர்ந்து இவ்வேலையை செய்வதை நான் பார்க்கிறேன். இவர்களால் சாதிக்கக்கூடியவற்றின் துவக்கம்தான் இது. இனி இவர்கள் செய்ய திட்டமிட்டுள்ள எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். எனவே நாம் கீழே போய் அவர்களின் மொழியை குழப்பி விடுவோம். பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார். அவ்வாறே கர்த்தர் ஜனங்களை பூமி முழுவதும் சிதறிப் போகும்படி செய்தார். அதனால் அவர்கள் அந்த நகரத்தை கட்டி முடிக்க முடியாமல் போயிற்று. உலகமெங்கும் பேசிய ஒரே மொழியை கர்த்தர் குழப்பிவிட்டபடியால் அந்த இடத்தை பாபேல் என்று அழைத்தனர். கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் பரவி போகச் செய்தார். பாபேல் கோபுரத்தின் கதை மூலம் பெருமை மற்றும் ஆணவத்தின் ஆபத்துகள் பற்றிய எச்சரிக்கையின் கதையாக செயல்படுகிறது. பெருமை மற்றும் ஆணவம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. நம்மை படைத்த தேவனுக்கு அடிபணிவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. நமது லட்சியங்கள் நமது பணிவை மறைக்கும் போது நாம் பேரழிவை அழைக்கிறோம் என்று அது அறிவுறுத்துகிறது. இருப்பினும் இது அவர்களின் முட்டாள்தனத்தால் சிதறடிக்கப்பட்ட போதிலும் பணிவு மற்றும் நமது தவறுகளை ஒப்புக்கொள்வதன் மூலம் மீட்பு சாத்தியமாகும் என்பதை விளக்கும் நம்பிக்கையை அளிக்கிறது. வேறுபாடுகள் இருந்த போதிலும் ஒத்துழைப்பு இறுதியாக ஒற்றுமையில் காணப்படும் வலிமையை ஆதரிக்கும். பணிவு, தேவனிடத்தில் உள்ள பயம் மற்றும் இரக்கத்தின் முக்கியத்துவத்தை இக்கதை காட்டுகிறது.